என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு தேடல் இருக்குது. என்ன நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா நிச்சயமாக இந்த படிப்பு வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சோஷியல் ஒர்க் படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் தேவை. பழக்கம், அந்த கேரக்டர் தேவை. ரெண்டாவது ஒரு பேஷன், ஒரு ஆர்வம் தேவை. இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு தனி ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் ரிஜிஸ்டர் பண்ணவும் முடியும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். பிஎஸ் வேலை பார்க்கும் எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க். வணக்கம் கேலக்ஸி நேயர்களுக்கு நான் உங்கள் சதகத்துல்லா மீண்டும் கற்க கசடர நிகழ்ச்சியின் மூலமாக ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாரும் வந்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு புதிய ஒரு கோர்ஸை பற்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த பதிவு. பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க். இது வந்து அதிகமாக ஒரு பரிட்சயம் இல்லாத ஒரு படிப்பு மாதிரி நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பரிட்சயம் இல்லை தான். ஆனால் இந்த கோர்ஸுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆழமாகவும் நீண்டதாகவுமே இருக்குது. இந்த பிஎஸ்டபிள்யூ அல்லது எம்எஸ்டபிள்யூ, அதை தொடர்ந்து அந்த பிஹெச்டியில் உள்ள சோஷியல் ஒர்க், அதுலேருந்து பிடிஎஃப், இந்த மாதிரி வந்து ஒரு நெடிய பயணம் இதில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது இதனுடைய முதல் அட்வான்டேஜ். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், இந்த படிப்பு வந்து சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து சொசைட்டியோட நேரடியாக தொடர்புடைய ஒரு படிப்பு. ஸோ இது வந்து மக்களோடு மக்களாக கலந்து மக்களுடைய மனநிலை என்னன்னு புரிந்து அவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபட போகிறோம். அது பிஎஸ்டபிள்யூவும் சரி, எம்எஸ்டபிள்யூவும் சரி, அதுக்கு மேலே பிஹெச்டி போனாலும் சரி, அதை தொடர்ந்து நம்ம பிடிஎஃப் போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப் போனாலும் சரி, எல்லாமே இது வந்து மக்களுக்கு மத்தியில் அந்த சொசைட்டிக்கு உள்ள மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுடைய தேவையை, அவர்களுடைய சூழ்நிலையை, அவர்களுடைய மனநிலையை பற்றிய படிப்பு சோஷியல் ஒர்க். தமிழகத்தில் வந்து பிஎஸ்டபிள்யூ வந்து குறைவான கல்லூரிகளில் தான் இருக்குது. எம்எஸ்டபிள்யூ வந்து சில ப்ராமினன்ட் கல்லூரிகளில் இருக்குது. இப்போ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஆகட்டும், லயோலா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஸோ எம்எஸ்டபிள்யூக்கு நிறைய கல்லூரிகள் இருந்தாலும் பிஎஸ்டபிள்யூக்கு வந்து சில குறைவான கல்லூரிகள் தான் இருக்குது. இதை பற்றின அறிமுகம் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. முதலாவது வந்து என்ஜிஓக்களில் வேலை பார்க்கலாம். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், கவர்மெண்ட் செக்டாரில் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், சர்வே டிபார்ட்மெண்ட்னு சொல்லி நிறைய இருக்குது. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன இப்போ சர்வே டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது ஆரம்ப காலங்களில் வந்து 90%, 95% வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களையும் மீதம் உள்ளவர்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்களையும் எடுப்பாங்க. அந்த எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சோசியோ எக்கனாமிக்ஸ் சர்வே அப்படிங்கிறனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் எடுத்தாங்க. பட் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து வென்எவர் த சர்வே ஆர் ரிசல்ட் டிரைவன் டெசிஷன் மேக்கிங், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு கூட இந்த எல்லா இடங்கள்லையும், எல்லா பயணத்திலையும், அந்த முழு பயணத்திலையும் வந்து சோஷியல் ஒர்க் படித்தவங்களை, சோஷியல் ஒர்க்கரை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. ஏன்னா அந்த சர்வேனுடைய வெயிட்டேஜ், அந்த மக்களுடைய மனநிலை, அந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து அந்த அக்யூரசி அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சோஷியல் ஒர்க் படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் தேவைப்படுது. ஸோ அரசு துறைகளிலும் இதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன அந்த சோஷியல் ஒர்க் எங்கெல்லாம் வருதோ, ஆர்கனைசேஷன்ஸு, விமன் எம்பவர்மெண்ட்டு, வென்எவர் த என்ஜிஓ ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், சர்வே ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், இதுலேயும் இருக்குது. இது இல்லாமல் தனியார் துறைகள் எடுத்துக்கிட்டோம்னா எங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து மக்களுடைய மனநிலை அறியறதுக்காக, ஈவன் இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு மார்க்கெட்டிங் கை மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஒர்க் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய மனநிலை புரிந்து அந்த விஷயத்தை வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடங்களையும் இதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது தனியார் துறைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறைகளையும் மற்ற வாய்ப்புகளுக்கு நிகராக அதுக்கு ஈக்குவலாக அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க தான் செய்து. அது எங்கேயும் போக போகிறது இல்லை. அதை தாண்டி வெளிநாடுகளுக்கு போக வேண்டுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. கனடாவில் இதுக்குரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஷாங்காயில் இதற்குரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. யூகே ஆல்மோஸ்ட் கோயிங் டு எக்ஸாஜரேட். என்ன அதை தாண்டி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நியூசிலாந்து, குறைவாக ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகளில் இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு தனி ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் ரிஜிஸ்டர் பண்ணவும் முடியும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும், வேலை பார்க்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஎஸ்டபிள்யூ மட்டும் படிக்கலாம், அதை தாண்டி எம்எஸ்டபிள்யூவும் படிக்கலாம், அதை தாண்டி பிஹெச்டியும் படிக்கலாம். அதற்கு அப்புறமாக பிடிஎஃப் வாய்ப்புகள் வந்து வெளிநாடுகளில் மிக அதிகமாக கிடைக்கும். அதை கொண்டு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நெடிய பயணம்.
ஆனால் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னு சொன்னால், நம்ம வந்து மக்களோடு மக்களாக கலந்து நிறைய பேசி பழகக்கூடிய பழக்கம், அந்த கேரக்டர் தேவை. ரெண்டாவது ஒரு பேஷன், ஒரு ஆர்வம் தேவை. ஆர்வம் இல்லாமல் கடமைக்கு இந்த படிப்பை படித்தோம்னா இதில் நம்ம ஷைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய. யாருக்கு வந்து ஒரு மக்களோடு மக்களாக சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அல்லது ஒரு ஆர்வம் இருக்கோ அவர்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஆப்டான கோர்ஸ். இதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. மற்ற மாநிலங்களுக்கு சமீபத்தில் பரவலாக சென்ற இடங்களில் இதனுடைய படிப்புடைய வீரியம் வந்து மிக அதிகமாக இருந்துச்சு. ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் எங்கள் கூட வரக்கூடியவங்களில் ஒருத்தர் வந்து இந்த சோஷியல் ஒர்க்கராக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இதை பற்றின ஒரு மிகப்பெரிய புரிதல் வந்து ஏற்பட்டது. ஸோ அதனால் இந்த படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தேடல் இருக்குது, என்ன நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா நிச்சயமாக இந்த படிப்பு வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.